இந்த நாளிலே இந்த சபைக்கு வந்திருக்கிறதான உங்களுக்கும் எனக்கு முன்பாக இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன் சொல்லுவேன். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். யாரோடெல்லாம் அவர் பேசுவார் என்றால், யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய சபைக்கு வந்து அவரை தேடுகிறார்களோ, அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தரே வாக்கு பண்ணுகிறார். சத்தத்திற்கு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில சோதனைகள் வரும் பொழுது எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே, அல்லது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, சில பலவீனங்களை நாம் சந்திக்கும் பொழுது, சில கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, சில நெருக்கத்தை நாம் சந்திக்கும் பொழுது எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே என்று சொல்லி பல நேரத்துல நம் மனம் போற போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரத்துல நமக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாம ஆட்களை தேடி போயிருக்க கூடும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்க போகிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரே நமக்கு போதிக்க வல்லமை உள்ளவர்.